ஒவ்வொரு ராத்திரியும் அமிர்தம் ஊறினால் இளமை ஆகிட்டே போவீங்க, விஷம் நச்சு பொருள் ஊறினால் முதுமையை நோக்கி போய்கிட்டே இருப்பீங்க. நீங்க ராத்திரி உங்களுடைய உணர்வு எந்த மன அமைப்பிலே சிக்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கறத வச்சுதான் உடம்புக்குள்ள நச்சு பொருள் உருவாகுமா அல்லது அமிர்தம் உருவாகுமான்னு முடிவாகும். ஒரு சிக்கலான நைட் மேர்ல பயந்த ஒரு உணர்வுல உங்க மனசு சிக்கி கிடந்ததுன்னா காலையில எந்திரிச்ச உடனே டயர்டா இருப்பீங்க, ஏண்டா வாழ்க்கைன்னு தோணும். ஏன்னா உடம்பு முழுக்க நச்சு பொருளாக கிரியேட் ஆயிருக்கும். இரவு தூக்கத்தின் பொழுது உங்களுடைய கான்சியஸ் ஸ்டேட் உணர்வு நிலையும் உங்கள் உடலிலே உருவாகின்ற வேதிப்பொருட்களுடைய குணத்தன்மையும் அது உங்கள் உடல் ஆரோக்கியத்தின் மீதும் வாழ்க்கையின் மீது ஏற்படுத்துகின்ற தாக்கமும் மிக நெருங்கிய தொடர்புடையது. தூக்கத்தை சமாதியாக மாற்ற கற்றுக்கொண்டீர்களானால் வியாதி இல்லாமல் இருப்பது மட்டுமல்லாது என்றும் இளமையோடு காயகல்ப நிலையிலேயே வாழலாம். ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. இரவு முழுவதும் சமாதி நிலையிலே இருக்க மனம் பழகிவிட்டால் உடம்புக்குள்ள இனிமையான ஆழ்ந்த அமிர்தம் ஊறும். நச்சையே நஞ்சையே கலந்தா கூட மரணம் வராது. எப்படியும் உடம்பு அந்த நச்சு பொருளை வெளியேற்றி விட்டு தாக்கு பிடிச்சிரும். ஆழ்ந்து கேளுங்கள், இதை அனுபவத்திலிருந்து சொல்லுகின்றேன்.